நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருப்பது நாச்சியார் கோயில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயிலில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் என்றழைக்கப்படும் திருநரையூர் நம்பி திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் திருநரையூர் நம்பி என்ற திருப்பெயரில் ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். உற்சவர் இடர்கடுத்த திருவாளன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். 5ஆம் நூற்றாண்டில் கோச்செங்கனான் சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்றது. நாச்சியார் கோயில் திருத்தலம் மாடக்கோயில் வகையைச் சேர்ந்ததாகும். இந்த கோவில் 75 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர் சன்னதியை அடைய 21 படிகள் ஏற வேண்டும். இந்த தலத்தில் வஞ்சுளவள்ளி தாயாருக்கே முதலிடம் என்பதால் இந்த திருத்தலம் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்பட்டது. திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்பினார். மேதாவி மகரிஷியின் தவப்பயனாய் வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தையே ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயார் ஆவார். ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயார் பருவகாலம் வந்தபோது எம்பெருமான் தன் 5 அம்சங்களின் 5 உருவங்களாகி மகரிஷி குடிலுக்கு சென்று விருந்துண்டு கை கழுவும் போது நீர் கொடுத்த வஞ்சுளவள்ளி கைப்பிடிக்க கோபம் கொண்ட மகரிஷி சாபம் கொடுக்க இருந்த நேரத்தில் ஐவர் ஒருவராகி வஞ்சுளவல்லியை கரம் பிடித்து மகரிஷியை ஏறிட்டு இறந்து நின்ற கோலத்தில் காட்சி தந்தார். இதே கோலத்தில் கருவறையில் காட்சி தருகிறார் என்பது தனி சிறப்பாகும். திருமால் கருடாழ்வாரிடம் தான் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறினாராம். அதை ஏற்ற கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். மேதாவி முனிவருக்கு வாக்களித்தபடி திருமால் இத்தலத்தில் தாயாருக்கே முன்னுரிமை அளித்து அருள் பாலிக்கின்றார். அதன்படி தாயாரை மையப்படுத்தியே கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் அருள்கிறார். வீதியுலா செல்லும் போதும் தாயாருக்கு பின்னரே பெருமாள் எழுந்தருளுகிறார். தாயாருக்கே முதலில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக கையில் கிளி, இடுப்பில் சாவி கொத்து வைத்தபடி தாயார் அருள் பாலிக்கின்றார். நாச்சியார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கல்கருட சேவை உலக புகழ் பெற்றதாகும். இந்த விழா வருடத்தில் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் நடைபெறும். இந்த நிகழ்வின் போது 4 டன் எடையுள்ள கல்லினால் செய்யப்பட்ட கருடாழ்வார் திருவீதி உலா வருவார். இதன் சிறப்பு என்னவெனில் தன எடையுள்ள சிலையை முதலில் 4 பேரும் பின்னர் 8, 16, 32, 64 என கடைசியாக 128 பேர் தூக்குவர். முதலில் வெறும் 4 பேரால் தூக்க முடிந்த அதே சிலையை கோவிலை விட்டு வெளியே வரும்போது 128 பேர் இல்லாவிடில் தூக்க முடியாது. இதுவே இக்கோயிலின் அதிசய
பாரம்பரிய சிறப்பாக கருதப்படுகிறது. நிகழ்ச்சி முடிவில் சிலையை மீண்டும் கோவிலுக்குள் எடுத்துச் செல்லும் போது சிலை தூக்குவோரின் எண்ணிக்கை 128, 64, 32, 16, 8 என குறைந்து இறுதியில் 4 பேர் மட்டும் சிலையை கோவிலுக்குள் எடுத்துச் செல்வர். இப்படி எண்ணிலடங்கா சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ஸ்ரீ நாச்சியார் கோயில் திருத்தலத்தின் ராஜகோபுரம் 75 அடி உயரம் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் 7 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. இந்த ராஜகோபுரத்தில் புராண இதிகாச நிகழ்வுகளை குறிப்பிடும் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பேரண்ட முழுக்க பெருமாள் பெருமை பேசும் நாச்சியார் கோயில் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் நமது பல்லாயிரம் தலைமுறைகள் நலமுடன் வாழ வாழ்த்தி அருளும் என்பது சத்தியமான உண்மையாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க நாச்சியார் கோயில் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் உங்கள் இல்லங்களில் இன்பங்களை விளைவிக்கட்டும். வளமான வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சியை பெருக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச
வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.